கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. வாழ்வுன் குலத்தை அங்க சங்கீதம் 91:10. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதி எப்பவும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:1-2 வரை. ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் நிலை பெற்றிருக்கும். உத்தமமானது. நீதிமொழிகள் 3:13-14. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உம்மிடத்தின் பத்திரம் படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். அப்போது பிழைப்பாய். அவர்களை உன் விரல்களை கட்டி அவர்களை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 7:1-3. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசுவென்று பெயரிடுவார்கள். ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:21-23. என் மகனே, நாட்கை கவனித்து என் புத்தியின் செவிக்குப்பாய். அப்பொழுது நீ வேதத்தை பெற்றுக்கொள்வாய். உதடுகள் ஞானத்தை கற்றுக்கொள்ளும். நீதிமொழிகள் 1:2. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நீதிமொழிகள் 23:18-19. கர்த்தாவே, நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். சங்கீதம் 71:1-2.